டிவிகே தொண்டர்கள் எல்லாருக்கும் மிக முக்கியமான செய்தி. முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை டிவிக்கில இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கடந்த பல மாதங்களா இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக நாம எல்லாருமே கடினமா உழைச்சிட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். தெருமுனை பிரச்சாரங்களா இருக்கட்டும், வீடு சந்திக்கிறதா இருக்கட்டும், இப்படி பல முறைகள்ல நம்மளோட பிரச்சாரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்லாவும் போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் நல்ல சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா இதுக்கு மறுபக்கம் இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதா நிறைய இடங்கள சொல்றாங்க. நிறைய மக்கள் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய வீடுகள்ல விஜய் கட்சிக்காரங்க வரல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. திமுக வரல, அதிமுக வரல, காங்கிரஸ் வரல, வேற எந்த கட்சி, பாஜக வரல அப்படின்னு எந்த கட்சி வரலன்னு யாருமே வருத்தப்பட்டதே கிடையாது. ஆனா நம்ம டிவிகே கட்சி, தளபதி விஜயோட கட்சி நம்ம வீடுக்கு வரவே இல்லை. அவங்க எந்த விதமான துண்டு சீட்டுகளும் கொண்டு வரல. நம்ம இந்த கொள்கைகளை பத்தி முதல்ல நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வாக்குறுதிகளை பத்தி நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தோம். கேண்டிடேட்டை பத்தி எல்லாம் நோட்டீஸ் கொடுப்போம். இந்த மாதிரி எதுவுமே கொண்டு வீடு சந்திக்க வரலன்னு இப்பவும் பல பேர் ரிப்போர்ட் கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. இப்ப நினைச்சா கூட வார்டு கிளை செயலாளர்கள் நாளைக்கு நம்ம சந்திக்காத இருக்கிற வீடுகளை நிச்சயமா சந்திக்க முடியும். சோ தமிழகத்துல எந்த மூலையில இருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, உங்க வார்டுல ஏதாவது வீட, ஒரு வீடா இருந்தாலும் சரி, 2 வீடா இருந்தாலும் சரி, 10 வீடா இருந்தாலும் சரி, நீங்க சந்திக்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் மிச்சம் டைம் இருக்கு. தயவு செஞ்சு அந்த வீடுகளை போய் சந்திங்க. விஜய் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது வேற விஷயம். மக்கள் ஆதரவு இருக்க வேற விஷயம். ஆனா மக்களுக்கு வருத்தம் இருந்தா அதையும் நாம கவனிக்கிறது நம்ம கடமை தானே. விஜய் கட்சிக்காரங்க வரணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கறத நீங்க யோசித்து பார்க்கணும். சோ கண்டிப்பா இதுவரை சந்திக்காம இருக்க வீடுகளை அந்தந்த கிளை செயலாளர்கள் முனைப்படுத்தி அந்த வீடுகளை சந்திச்சு மக்களுக்கு உங்களோட கொள்கைகளும் அதுக்கப்புறம் வாக்குறுதி சீட்டுகளும் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்.